பளீரென சுட்டெரிக்கும் சூரியனாரோட பார்வை படுற ஒரு ஏரி பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கேன். ஏரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏரி எங்கே இருக்குன்னாக்கா, நன்மங்கலம் குரோம்பேட்டை போகிற வழியில் அஸ்தினாபுரம்ங்கிற ஒரு ஏரி இருக்குது. அஸ்தினாபுரம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மகாபாரத போர் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த பேரை கொண்டது தான் இந்த அஸ்தினாபுரம் ஏரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, கண்கொள்ளா காட்சியாக அந்த அப்பப்போ கண்ணில் தென்படுற ஆகாச தாமரை, நடுவில் அந்த அலைகளோடு இருக்கிற நீர் பரப்பரவு. இந்த நீர் மேலே சாயந்தர டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொக்குங்கள்லாம் வந்து இளைப்பாரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதெல்லாம் இந்த வெயில் டயத்தில் கொஞ்சம், அதுவும் நமக்கு ஏற்ற மனுஷன் மாதிரி தானே, அதுவும் வெயிலுக்கு பயந்து தண்ணிக்குள்ளே எங்கேயோ ஒதுக்கி கிடக்க போட்டுருக்கு. சாயந்தரம் ஒரு 4:30-6 மணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்ப்பரப்பு மேலே அது அழகாக பறந்து வந்து மனுஷன் நீச்சல் அடிக்கிற மாதிரி அதை ரெக்கையால் கொஞ்சம் கையை காலை உதறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நன்மங்கலம் குரோம்பேட்டல் ஏரியாவில் இருக்கிற அஸ்தினாபுரம் ஏரின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஏரியை பற்றி நான் சமீபத்தில் ஒரு 20 நாள் முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் என்னோடய டைமில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது ஃபோட்டோவோட நான் நின்று அதை பற்றி ஒரு சின்ன குறிப்போட. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பதிவுலையும் எனக்கு ஃபோன் பண்ணியும், சார் நீங்கள் பார்த்த இந்த கண்கொள்ளா காட்சி தண்ணி நிரம்பி இருக்கிற ஏரியை எங்கள் பார்வைக்கு ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி காமிக்கக்கூடாதா அப்படின்னு. அதை கேள்விப்பட்ட நண்பர் ஆர்ஜே நாகா அவர்கள், அவர் ஒரு வீடியோகிராஃபர், யூடியூபர். சார் நல்லா இருக்குது இந்த கேள்வி, நானே வந்து படம் பிடிச்சி தரேன் சார், நீங்கள் வந்து இந்த ஏரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்கள் மூலிமா என்னோடய கேமரா மூலிமா உலகங்கும் இந்த ஏரியோட பார்வை பரப்பட்டுமே, பறந்த போனால் நல்லது தானே சார் அப்படின்னாரு. அதோ அங்கே தெரியுது இல்லையா ஏரி, அங்கேருந்து ஆரம்பம் கிட்டத்தட்ட இந்த தெருவோட முனை வரைக்கும் இந்த ஏரி பரப்பளவு. ஒரு காலத்தில் சுமார் 40,000 ஏக்கர் இருந்த ஏரி நாளடைவில் இப்படி சுருங்கி குடியிருப்பு ஆக்கிரமிப்பு பகுதியாக மாறிப்போச்சு. நான் கடந்த ஒரு 2 மாதமாக இந்த பக்கமாக தான் ஒரு வேலையாக மார்னிங்கும் ஈவினிங்கும் போய்ட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்போ தான் என் கண்ணில் பட்டுது. அப்போல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேலி இருக்கு இல்லையா, அது கிடையாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த தெருவில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் இங்கே மீன் நிறைய இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே மீன் பிடிப்பாங்க. இங்கே ஒரு மதுகு மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே தான் உட்காந்து மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து பார்க்குறேன், இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஆகாய தாமரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ இருக்குது கொஞ்சம், அப்போ நிறைய படர்ந்து இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவு பார்வைக்கும் அழகாக பண்ணி, இந்த மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை தடை பண்ணுற மாதிரி அழகாக வேலிலாம் போட்டிருக்காங்க, பில்லர் போட்டு அதுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ ஜனங்களை ஜாஸ்தி பார்க்க முடியல. மற்றபடி மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த பக்கம் நல்ல கூட்டம் வரும். இப்போது சில பேர் இது வேலையை தாண்டி மீன் பிடிக்கிற காட்சி என் கண்ணில் பட்டுதான் இருக்குது மார்னிங்கில். இப்போ அது குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த அழகான அஸ்தினாபுரம் ஏரியை, பசுமையாக இலைகளோடு இருக்கிற நீர்நிலை பரப்போடு இருக்கிற ஏரியை பார்த்தோம் இல்லையா, இதை நான் அரசாங்கத்துக்கோ அதாவது பஞ்சாயத்துக்கோ இது கார்பரேஷன் லிமிட்டாக என்னென்னு தெரில, தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்டதுன்னு இங்கே ஒரு போர்டு பார்த்தேன். அவங்க தான் அதை க்ளீன் பண்ணி வெளியெலாம் போடும்போது இப்போ வச்சுருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த ஒரு அழகான நீர்ப்பரப்பு ஏரியை வேலிலாம் போட்டுறீங்க, ஓகே, இது அரசாங்கத்துக்கோ இல்லை இதுக்கோ பஞ்சாயத்துக்கோ ஒரு வருமானம் வரக்கூடிய அளவில், அதாவது ஜனங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு படகு சவாரி விட்டிங்கனாக்கா, அதுக்கு நார்மலாக என்ன ரேட்டு உண்டோ அதை பண்ணிக்கலாம். படகு சவாரி விட்டிங்கனாக்கா சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண நேரத்தில் ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்கும். விடுமுறை நாட்களில் மார்னிங்கில் கூட மற்ற பொது பார்க்கெலாம் இருக்குது இல்லையா, இந்த படகு சவாரி விடுறவங்க அந்த போட்டிங் சர்வீஸ் விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அது மூலிமா வர வருமானத்தை இந்த சுற்றி பகுதியில் இருக்கிற ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் கூட நல்லா இருக்குமென்றது என்னோடய கோரிக்கை. அப்படி படகு சவாரி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் நிறைய வரும் இல்லையா, அவங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கேட்குற மாதிரி ஒரு ஹோட்டல் கூட நடத்தலாம். இன்னும் முடிஞ்சு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக போனீங்கன்னாக்கா, ஃபாரினில் இருக்கிற மாதிரி தண்ணியில் மிதக்கிற ஹோட்டல் இருக்கிற மாதிரி மிதக்கிற ஹோட்டல் நடத்திங்கனாக்கா அதில் ஈவினிங் டயத்தில் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் கூட போட்டு விடலாம். எப்படியோ சுற்றுலா பகுதிக்கு வரவங்க ஒரு 2 மணி நேரமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நினைப்பாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வயிறும் பசிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோதான் சுற்றி இது பண்ணால் கூட கண்ணுக்கு இனிய காட்சியே படகு சவாரியோடு நடத்துகிறவங்களுக்கு வயிற்றுக்கும் கொஞ்சம் ஈகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் படகு சவாரி நடத்துகிற பிளான் இருக்கும்போது சுற்றி இருக்கிற இந்த பகுதிக்குள்ளே ஒரு ஹோட்டலுக்கும் அனுமதி கொடுத்தாங்கனாக்கா ஜனங்க பஜ்ஜி போட்டாவும் சாப்பிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டோமே. பொதுவாக ஏரியோ குளமோ இதெல்லாம் வந்து மனுஷன் டக்குன்னு உருவாக்கிட முடியாது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரனோ ராஜா மன்னர் காலத்தில் உருவாக்கிற ஏரிக்கு தான் இதெல்லாம். அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆக்கிரமிப்பால், நம்மளோடனாக்கா மக்களோட ஆக்கிரமிப்பால் அதை அழிஞ்சிட்டு வந்து இப்போ சுருங்கி போச்சு. இருக்கிற ஏரியாவது நம்ம புதுசாக வெட்ட முடியாது, கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் அதை பண்ண மாட்டாங்க. இருக்கிற ஏரியாவது பாதுகாக்கிற விதமாக இந்த மாதிரி அழகாக இருக்குது. இன்னும் கண்ணில் படாத எவ்வளோ ஏரிகள் உங்கள் ஊர்லலாம் இருக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் இங்கே போட்டிங்கனாக்கா நிறைய ஜனங்களுக்கு அந்த ஏரிகளை பற்றின விவரம் தெரிய வரும்.
அப்படி நீங்கள் ஏரியை பற்றி தகவல் சொல்லும்போது இது ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போடுவாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் போடுங்க. இல்லைனாக்கா இது போஸ்ட்டாக வரும்போது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக வரும்போது அங்கே நீங்கள் கமெண்ட்டாக போட்டால் கூட ஓகே தான். அங்கே வந்து படம் பிடிச்சி உலகெங்கும் தெரிவிக்கிறதுக்கு நம்ம நாகாசா ரெடியாக இருக்கார். அதான் இருக்கிற ஏரியை நம்ம பாதுகாத்து நல்லபடியாக பராமரித்தோன்னாக்கா பின்னாடி வரப்போகிற ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் தண்ணி கஷ்டமாவது இல்லாமல் இருக்கும். நம்ம சொல்கிறத சொல்லியாச்சு. செவிடங்கால் ஊன சங்கா இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கமோ கூடியிருக்கிற மக்களும் ஒத்துழைப்போட எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் என்ன சொல்கிறது, கோரிக்கையாக வைக்கலனாலும் வேண்டியாவது கேட்டுக்கிறேன்.